வணக்கம், வெல்கம் டு ஈடன் டிவி பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ் ஸ்டடி வந்து நம்ம பார்க்க போகிறோம். கேஸ் ஸ்டடி அப்படின்னா என்னன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். கேஸ் ஸ்டடிங்கிறது நீங்கள் எம்பிஏ படித்தவங்களுக்கு நிறைய பேர் தெரியும். ஸோ ஒரு கம்பெனியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து எப்படி வந்து மேற்கொள்கிறாங்க, அந்த பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் எப்படி கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய கம்பெனிகளில் நிறைய பெரிய பெரிய கம்பெனிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்திருக்கும். ஸோ அந்த பிரச்சனைகளை வந்து அந்த கம்பெனி வந்து எப்படி தீர்த்தாங்க அப்படிங்கிறது நம்ம கொண்டு வரோம். ஸோ இது ஏன் நம்ம வியூவர்ஸ் கொண்டு வரோம் அப்படின்னா, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம், உங்கள் பிஸ்னஸில் வந்து நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கலாம். ஸோ பிரச்சனை இல்லாத ஒரு தொழிலே இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் அப் தொழிலாக இருக்கலாம், இல்லை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய தொழிலாக இருக்கக்கூடிய தொழிலாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள்லாம் வரும். அந்த பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம அதில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஆல்ரெடி வளர்ந்த ஒரு கம்பெனியில் கேஸ் ஸ்டடியாக இருக்கக்கூடியதை அவங்க சைடில் என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு, அந்த பிரச்சனைகளை எப்படி அவங்க சால்வ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு நீங்கள் பண்ணுற தொழிலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேஸ் ஸ்டடியை ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பிளேலிஸ்ட்டில் கேஸ் ஸ்டடினே சொல்லி நம்ம ஒரு 2-3 வீடியோ போட்டிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், அதே வந்து பாருங்கள். ஸோ இப்போ திருப்பி நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த கேஸ் ஸ்டடி நிறைய இருக்குது. நிறைய கம்பெனிகளை பற்றி நிறைய நமக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய கம்பெனியில் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. அந்த பிரச்சனைகள்லாம் எப்படிலாம் சொல்யூஷன் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிவிக்க போகிறோம். ஸோ நிச்சயமாக அது உங்கள் பிஸ்னஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேஸில் நம்ம பார்க்கக்கூடிய கம்பெனி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்பக் காஃபி ஷாப். ஸ்டார்பக் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி நம்ம காஃபி ஷாப்பில் அந்த ஸ்டார்பக்கில் போய் நாங்கள் காஃபி குடித்து ஒரு ரிவ்யூவில் வந்து போட்டிருக்கோம், தனி ஒரு வீடியோவாக. அதில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அதில் நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது இந்த ஸ்டார்பக்கில் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, காஃபியில் வந்து குறைஞ்சது 400 rupees ஒரு காஃபி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ காஸ்ட்லியான ஒரு காஃபியாக இருக்கும், ரொம்ப குவாலிட்டியான ஒரு காஃபி, அதில் டீ எல்லாமே வந்து இருக்கும். அந்த ஸ்டார்பக் அந்த ஷாப்புங்கிறது ரொம்ப ஃபேமஸானது, நிறைய சிட்டிஸில் வந்து காணப்படுது. கிட்டத்தட்ட வந்து 71 அவங்க ஆரம்பித்தாங்க. இப்போது வந்து பார்த்திங்கன்னா 40,000 ஷாப்புக்கு மேலே வேர்ல்டு ஃபுல்லாக வந்து இருக்குது ஸ்டார்பக் அந்த காஃபி ஷாப். ஓகே, இந்த ஸ்டார்பக் காஃபி ஷாப் வந்து எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம காஃபி பீன் அதன் மூலமாக அது சேல் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஷாப்பாக தான் யூஎஸில் வந்து ஆரம்பிக்கப்பட்டது 1971. ஸோ அங்கே வந்து ஆரம்பிக்கப்படும்போது ஒரு சின்ன ஷாப்பாக இருக்கும்போது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட ஒரு 11 இயர்ஸாக வந்து, அதாவது 1982 அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கஃபேவாக வந்து மாற்றுறாங்க, ஒரு ஷாப்பாக மாற்றி அங்கே வந்து குடிக்க வர்ற மாதிரி. இப்போ நம்ம ப்ரெசனில் பார்க்குறோம் இல்லையா, இப்போ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இந்த காஃபி டே இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார்பக் மூலமாக தான் இங்கிட்டு வந்தது. நிறைய இன்றைக்கி போய் நம்ம ஒரு இடத்துல உட்காந்து நம்ம காஃபி குடிக்கிறது பேசுகிறதுலாம் நிறைய அந்த காஃபி டே எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அதை ஒட்டி நிறைய காஃபி ஷாப்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்தியா ஃபுல்லாக நிறைய உருவாகியிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்பக் கம்பெனி மூலமாக வந்தது தான். மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ போய்கிட்டு இருக்கு இந்த ஸ்டார்பக்கில். ஸோ நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. அந்த பிரச்சனைகளை அவங்க எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா வந்து ஸ்டார்பக் காஃபி ஷாப்பை போய் நீங்கள் நேரடியாக போய் பார்க்கலாம். பட் ஆனால் என்ன ஒன்று, குறைஞ்சது 400 ரூபாய் நம்ம கொடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பெரிய ஷாப் 40,000 வரைக்கும் இருக்கக்கூடிய வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டார்பக் காஃபி ஷாப்பில் என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்து அந்த பிரச்சனைக்கு எப்படி சொல்யூஷன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். இது நம்ம பண்ணக்கூடிய பிஸ்னஸுக்கும் பொருந்தும். ஸோ நம்ம பிஸ்னஸ் வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் ஸ்டடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு, அது எப்படி சொல்யூஷன் பண்ணாங்க விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஸ்டார்பக் காஃபி ஷாப் வந்து நான் ஏற்கனவே சொன்னப்போ 1971 ஒரு சின்ன கடையாக ஆரம்பித்து 1982 வந்து பார்த்திங்கன்னா தான் அது கஃபேவாக மாறுது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரு சின்ன ஷாப் ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 11 இயர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. 11 இயர்ஸ் வெயிட் பண்ணி தான் அடுத்த ஒரு மாடுலேஷனுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஷாப்பை நம்ம ரன் பண்ணுறோன்னா அந்த ஷாப்பை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ரன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த மாடுலேஷனுக்கு வந்து போகணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காகவே சில விஷயங்களை பண்ண ட்ரை பண்ணி நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகுது பார்க்க முடியுது. ஸோ இந்த 1971 யூஎஸில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த காஃபி பீன் ஷாப் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஷாப் வந்து 1982 தான் வந்து அடுத்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு மாறுது. இந்த ஷாப் வந்து ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் வந்து ஆரம்பித்தாங்க. 1982 வந்து ஹவார்ட் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து டைரக்டராக வராரு. ஸோ இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, இவர் வந்து 1984 இந்த ஷாப்பை வந்து வாங்கிடுறாரு.
ஸோ வாங்கி ஹவார்டு தான் வந்து இதை வந்து அடுத்து டெவலப் பண்ணுறாரு, இந்த காஃபி ஷாப்புக்கான இதை வந்து டெவலப் பண்ணுறாரு. ஸோ என்ன மாதிரி பிளான் பண்ணுறாங்கன்னா, ஒரு காஃபிக்கு நம்ம குடிக்க வர்றவங்க ரொம்ப ஒரு குவாலிட்டியான ஒரு காஃபி குடிக்கணும், ரொம்ப ஒரு ப்ரீமியமான ஒரு காஃபி குடிக்கணும், ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப இதாக இருக்கணும், ஹெல்த்தியான இதாக இருக்கணும் சொல்லி அப்படிலாம் ஆரம்பித்து இது பண்ணுறாங்க. ரொம்ப காஸ்ட்லியான இது ரேட்டாக இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து யூஎஸில் மட்டும் இல்லை, நம்ம இந்தியாவிலேயும் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ இதை வந்து அன்றைக்கே ஆரம்பித்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணுறாங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி ஒவ்வொரு டெவலப்பாக அவங்க போய்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு இஷ்யூஸ் வருது. என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சைனாக்குள்ளே அவங்க மூவ் பண்ணும்போது, சைனாவில் வந்து அந்த ஸ்டார்பக் காஃபி ஷாப் வந்து கொண்டு போகும்போது என்ன இஷ்யூ வருதுன்னா, அவங்களுடைய லோகோ வந்து ஒரு இஷ்யூவாக வருது. லோகோவில் ஏன் என்ன இஷ்யூ வருது அப்படின்னா, ஸோ ஒரு பெண்ணுடைய லோகோ வந்து அங்கே வைக்கிறாங்க. அது ஒரு நிர்வாணமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய ஒரு ஃபோட்டோவாக அந்த லோகோவில் இருக்குது. அது வந்து சைனாவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை வந்து கிளப்புறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கிளப்பும்போது, ஸோ அங்கே என்ன ஆகுதுன்னா, ஓகே இங்கே வந்து நம்ம இதை வந்து மாற்றணும் அப்படிங்கும்போது அந்த லோகோ வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. பாருங்கள், ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு இஷ்யூ வரும்போது அந்த இஷ்யூ வந்து அவங்க எப்படி கன்சல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த லோகோவே ஒரு பிரச்சனையாக வருது, இந்த லோகோ நம்ம மாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே வந்து போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து லோகோவை சேஞ்ச் பண்ணுறாங்க, வேறு லோகோ மாற இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி லோகோ தான். ஸோ மாற்றும் போது என்ன ஆகுது அப்படின்னா, கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 6000க்கு மேற்பட்ட ஸ்டார்பக் வந்து அங்கே சைனாவில் வந்து இருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஒரு விஷயம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஒரு விஷயம் வேறு ஒரு நாட்டுக்குள்ளே இல்லை வேறு ஸ்டேட்டுக்குள்ளே கொண்டு போகும்போது அங்கே நமக்கு பிரச்சனை வருது அப்படின்னா, அந்த பிரச்சனைக்கு என்ன மூல காரணமாக இருக்கிறத நம்ம சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஓகே, அடுத்த ஒரு இஷ்யூ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூவாக வருது. 2007 இன்னொரு இஷ்யூவை வந்து ஸ்டார்பக் நிறுவனம் வந்து சந்திக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சியை வந்து அமெரிக்காவில் சந்திக்கும் போது 2007 மிகப்பெரிய ஒரு ஸ்டார்பக்கே ரொம்ப ஒரு மிகப்பெரிய க்ளோஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு வர்றாங்க. ஏன்னா அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டார்பக்கோடைய காஃபி ஷாப் வந்து 1 கிலோமீட்டருக்கு 1 அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அதை ரன் பண்ணுறது. ஸோ அந்த ஒரு பொருளாதார வீழ்ச்சி வந்ததுனால அங்கே யூஎஸில் வந்து இவ்வளோ ரன் பண்ண முடியாதுங்கும்போது கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஷாப் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி க்ளோஸ் பண்ணும்போது நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஓகே இதுக்கப்புறம் ஸ்டார்பக் வந்து மிகப்பெரிய லெவலில் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை நினைக்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதையும் சேஞ்ச் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ பிளான் பண்ணுறாங்க, ஓகே நம்ம திருப்பி நம்ம ஸ்டார்பக் வந்து நம்ம ஆட்களை கொண்டு வரணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறையா ஷாப் அதை 1 கிலோமீட்டருக்குள்ளே அந்த இதெல்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க இல்லையா, நிறையா க்ளோஸ் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் அந்த ஷாப்பெல்லாம் வந்து திருப்பியும் வந்து ரினோவேட் பண்ணி புதுசாக வந்து என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னா, நிறைய ஐட்டங்கள், நிறைய வந்து ஸ்நாக்ஸு, நிறைய வந்து டீ, நிறைய காஃபி, அதில் என்ன ப்ரீமியமெல்லாம் கொண்டு வராங்க. அதில் முக்கியமாக என்ன கொண்டு வராங்கன்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து சொன்னது போல், இப்போ நீங்கள் ஒரு காஃபி ஷாப்பில் அந்த காஃபி டேலாம் நம்ம போய் பார்த்தோன்னா, நீங்கள் ஒரு காஃபியை வாங்கிட்டு எவ்வளோ நேரம்னாலும் உட்காந்துருக்கலாம். ஒரு டீ குடிச்சிட்டு நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்பக் மூலமாக வந்தது தான். ஸோ இவங்க அதெல்லாம் வந்து கொண்டு வந்தது. அங்கே வந்து நிறைய பேர் வந்து உட்காந்து அந்த மாதிரி கான்வர்சேஷன்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு எவ்வளோ நேரம் உட்காந்துக்கலாம், அந்த ஷாப்பில் வந்து நீங்கள் ஒரு காஃபி குடிச்சு உட்காந்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஃபெசிலிட்டிஸ்லாம் கொண்டு வந்தாங்க 2007. ஸோ அந்த ஒய்ஃபை கொடுக்கறது, ஸோ அது மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் கால் மாதிரி கொடுக்கறது. ஸோ நீங்கள் ஒரு மீட்டிங் போனால் நீங்கள் அந்த கான்ஃபரன்ஸ் காலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு காஃபி ஆர்டர் பண்ணிவிட்டு, டீ ஆர்டர் பண்ணிவிட்டு, ஸோ அதை குடிச்சிட்டே வந்து நீங்கள் டிஸ்கஷன் பண்ணலாம். அது நிறைய ஃபெசிலிட்டி, கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி ஃபெசிலிட்டிலாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி 2008 இன்னும் அதிகமாக வந்து ஸ்டார்பக் வந்து வேறு லெவலில் வளர ஆரம்பிச்சது. பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையில் வந்து எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்கிறது முக்கியம். ஸோ இந்த 2007 அந்த பிரச்சனை வரும்போது அவங்க யோசிக்கவே இல்லை, நிறைய ஷாப்பை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஸ்டார்பக் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க, இங்கே நாஸில் ஓடுதுன்னு. ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம என்ன பண்ணணும்னா, இன்றைக்கி ஒரு தொழில் பண்ணுறோம், ஒரு தொழிலில் வந்து லாஸ் ஆகுது அப்படின்னா, நீங்கள் 2-3 பிரான்ச் வச்சுருக்கிறீங்க, ஒரு பிரான்ச் லாஸ் ஆகுதுன்னா அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தயங்கக்கூடாது. ஸோ அதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது க்ளோஸ் பண்ண வேண்டாம், நம்ம ரன் பண்ணலாம், அடுத்து ஓடுதில் இன்னொரு நல்லா ப்ராஃபிட்டாக ஓடிக்கிட்டு இருக்கோம் ஒரு பிரான்ச்சில். ஸோ அந்த காசை வந்து இந்த பிரான்ச்சில் போட்டு அப்படியே ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது நல்ல ஒரு அட்வைசபிளான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அதை நீங்கள் க்ளோஸ் பண்ண தெரியணும். எப்படி ஒரு பிஸ்னஸ் வந்து லாபகரமாக நம்ம சக்ஸஸ் பண்ணி ஓட்டுருமோ, ஒரு லாஸ் ஆகுது அப்படின்னா அந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணக்கூடிய நமக்கு அந்த மைண்ட் செட் வந்து வரணும். நிறைய பேருக்கு அது இருக்கிறது இல்லை. சில பேர் வந்து அது ஒரு ப்ரெஸ்டீஜாக நினைக்கிறாங்க, நமக்கு இவ்வளோ இருக்குது நம்ம க்ளோஸ் பண்ணால் எப்படி அப்படிங்கிறது. பெரிய பெரிய கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுறதுக்கெலாம் தயங்க மாட்டாங்க, வேகமாக க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, லாஸ்ட்டில் ஓடுதுன்னா. அது மாதிரி நிறைய இந்தியன்ஸ் கம்பெனியே இருக்குது. ஸோ ஸ்டார்பக் அந்த மாதிரி பண்ணி திருப்பி வந்து பாருங்கள் நல்லா ரெனோவேட் பண்ணி ரொம்ப அழகாக நியூ ஐடியாஸ்லாம் கொண்டு வந்து அதில் சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அடுத்து இன்னொரு பிரச்சனையை சந்திச்சிருக்கிறாங்க. இது 2018 சந்தித்த ஒரு பிரச்சனை என்னென்னா, ஒரு அமெரிக்காவில்
நம்மளுக்கே தெரியும் வெள்ளையர்கள் இருப்பாங்க, கருப்பர்கள் இருப்பாங்க. இந்த 2 கருப்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காஃபி ஷாப் போகிறாங்க. அவங்க அங்கே உட்காந்துட்டு ரொம்ப நேரம் வந்து ஆர்டர் பண்ணாமல் உட்காந்துருக்குறாங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார்பக் இருக்கக்கூடிய ஆட்கள் ஸ்டாஃப் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் மிகப்பெரிய பரவலாக வந்து பேசப்படுது. ஸோ இந்த மாதிரியான கருப்பர்களுக்கு வந்து எதிராக வந்து ஸ்டார்பக் செயல்படுறாங்க, அவங்க வந்து உள்ளே விட மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரியான ஆகிடுது. அது வந்து மிகப்பெரிய பிரச்சனையை வந்து கொண்டு வருது. இந்த இஷ்யூவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்பக் நிறுவனம் வந்து இந்த கருப்பர்கள் மத்தியில் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. ஸோ தெரியாமல் நடந்துருச்சு அப்படிங்கிறது மன்னிப்பு வெளிப்படையாக கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுக்கணும் ஸோ அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அங்கே ஒரு 8,000 இதை வந்து ஒரே நாளில் க்ளோஸ் பண்ணி ஸோ எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ என்ன மாதிரி வந்து வரக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து நம்ம டீல் பண்ணணும் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து ஒரு இடத்துக்கு அவங்க வர்றாங்க, நம்ம ஷாப்புக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் அவங்க உட்காந்துருப்பாங்க, ஸோ எப்படி காஃபி ஆர்டர் பண்ணுறது, ஸோ அவங்கள நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிற ட்ரைனிங்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து நீங்கள் ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அவங்க எம்ப்ளாயோட அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஒரு கஸ்டமர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. கஸ்டமர் நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னா அவங்கள வச்சு தான் நம்ம சர்வே பண்ணுறோம். ஸோ அதனால் வரக்கூடிய கஸ்டமரை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது உங்களுக்கு மாத்திரம் இல்லாமல் உங்கள் லேபருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு சின்ன பிஸ்னஸ் வச்சு கூட நீங்கள் வளர்ந்து வரலாம், இல்லை நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணி ஒரு பிஸ்னஸ் கம்பெனி எல்லாம் ரன் பண்ணி கொண்டு வரலாம். ஸோ நீங்கள் கஸ்டமரை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதே போல் நீங்கள் உங்கள் எம்ப்ளாய்க்கும் வந்து நீங்கள் டீச் பண்ணணும். ஸோ எப்படி வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத டீச் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பாக இருக்குது. ஸோ ஸ்டார்பக் மாதிரியான பெரிய நிறுவனங்களே செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டார்பக் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி வந்து ஏசியாவுக்குள்ளே வர்றாங்க. ஏசியா நம்ம இந்தியா மாதிரி இதுக்குள்ளே வரும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆளுக்களுக்கு வந்து நிறைய டீ தான் வந்து குடிப்பாங்க காஃபியோட. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி டீ ஃப்ளேவரும் வந்து கொண்டு வராங்க. ஸோ பிஸ்னஸில் ஒரு சின்ன சேஞ்சஸும் வந்து கொண்டு வந்து டீ அதிகமான வெரைட்டிஸ் வந்து இங்கே உள்ளே கொண்டு வராங்க. ஸோ கொண்டு வரும்போது இங்கேயும் வந்து அதிகமான சக்ஸஸ் வந்து இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்பக் மாதிரியான நிறுவனங்களே இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. லோகோ வச்சு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருது, கிட்டத்தட்ட சைனாக்குள்ளேயே நுழைய முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளாதார பிரச்சனை வரும்போது நிறைய க்ளோஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு நார்மலாக உள்ள ஒரு சின்ன இஷ்யூ, ஒரு கருப்பர்கள் வந்து அது காஃபி ஷாப்புக்கு வந்து வெயிட் பண்ணதை வந்து அது ஒரு பெரிய இஷ்யூவாக மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நடந்திருக்கு. இதெல்லாம் அவங்க எப்படி பிரச்சனையை ஹேண்டில் பண்ணி மாற்றிருக்காங்கங்கிறது பெரிய விஷயம். நம்ம நினைக்கலாம் மிகப்பெரிய நிறுவனம் இந்த இதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்லா ஓடிட்டுருக்கு அப்படின்னு. பட் அந்த மாதிரி நிறுவனங்களை கூட நிறைய பிரச்சனைகள் இருக்குது, சால்வ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய நிறுவனத்தை நீங்கள் ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதை மாற்றணும். முக்கியமாக கஸ்டமருக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஸோ சில இடத்துல நமக்கு லாஸ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ண தெரியணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த கேஸ் ஸ்டடி மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். உங்களுக்கு நிச்சயமாக இந்த கேஸ் ஸ்டடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு எனி இன்ஃபர்மேஷன் இதை பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி இன்னும் நிறையா கேஸ் ஸ்டடிஸ் நம்ம கொண்டு வர போகிறோம். நிறைய கம்பெனிகள் நிறைய பிரச்சனைலாம் சந்திச்சிருக்காங்க. இன்னும் சுவாரஸ்யமான பிரச்சனைகள்லாம் இருக்குது. அந்த பிரச்சனைகள்லாம் எப்படி சொல்யூஷன் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தில் நான் உங்களுக்கு கொண்டு வர போகிறேன். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு பிஸ்னஸ் கேஸ் ஸ்டடியோடு சந்திக்கிறேன். நன்றி.